ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா வேஸ்ட்டுன்னு தூக்கி தூர போடக்கூடிய மஷ்ரூம் பாக்ஸை இனிமேல் தூக்கி தூர போடாதாங்க. இதை ரொம்பவே பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கான இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த மஷ்ரூமை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாதங்க. இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் 2 பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த 2 பாக்ஸையும் ஒன்றா வச்சுட்டு 2 ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை இந்த மாதிரி பெருசாக வளைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஊக்காவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு ஒரு சாப்பீஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கெட்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்றா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஓட்டை போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வளைச்சி வச்சுருக்க அந்த ஊசியை வச்சு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி விட்டுக்கோங்க. 2 சைடுமே குத்தி எடுத்துக்கோங்க. இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு குத்திடலாம். இந்த பாக்ஸு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஊக்கு நமக்கு உள்ளே போயிடும். அதனால் ஊக்கை வச்சு குத்துறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். குத்தும்போது ஊக்கை நல்லா சுற்றி விடுங்க. அப்படி சுற்றி விட்டால் தான் ஓட்டை கொஞ்சம் பெருசாக விழுற மாதிரி இருக்கும். இப்போ 2 பக்கமுமே இந்த ஊக்கை நம்ம குத்தி எடுத்தாச்சு. இப்போ ஊக்கை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி நூல் எடுத்து வச்சுருக்கிறேன். பூ கொறுக்கிற நூல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊக்க வச்சு போட்டு வச்சிருக்க அந்த ஓட்டைக்குள்ள இந்த மாதிரி நூல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த நூலை இப்போ உள்ள கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த 2 பாக்ஸுகள் 2 ஓட்டையா போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க 2 பக்கமும். நான் 2 பக்கமே இந்த மாதிரி நூலை கொடுத்து வச்சுட்டேன். இந்த நூலை முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக முடிச்சு போடாண்டா, கொஞ்சம் லூஸாக போடுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த முடிச்சை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சுது. இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம். இந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸை தூக்கி தூர போட மாட்டீங்க. அதேமாரி நம்ம வீட்டில் கவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிரும். வெஜிடபிள்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கவரில் தான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இனிமேல் காய்கறிகள் எல்லாம் கவரில் ஸ்டோர் பண்ணணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலே போதும். இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். இந்த பாக்ஸில் நான் கருவேப்பிலை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். மல்லி இலை, புதினா இலை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதேமாரி காய்களுமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாரி கேரட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாக்ஸ் நமக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இதுக்காக பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. 2 ஊக்கு மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இது. காயை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இல்லைங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே கவரில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ நமக்கு ஒவ்வொரு டிஷ்ஷுவாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வத்தல், வடகம் இது போட்டு வைக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை சிசர் வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கத்தியெல்லாம் நெருப்பில் காட்டிட்டு இதை கட் பண்ணணும் தேவையே இல்லை. சிசர் இருந்தாலே போதும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாக்ஸை சமமாக கட் பண்ணலை அப்படின்னா கட் பண்ண இந்த 2ஐயும் மறுபடியும் லைட்டாக சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள் 2மே ஒரே அளவில் இருக்குது. அந்த மேலே இருக்கிறத மட்டும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பாக்ஸ்லேயுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு 2 பாக்ஸ் நான் இந்த மாதிரி நூல் கட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம கட் பண்ண பாக்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாலாம் தனியாக தான் நம்ம கவரில் இதில் போட்டு வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே பாக்ஸில் 2 பொருளை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி தாங்க பாக்ஸை தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி தான் நான் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் உங்களுக்கு கலண்டு வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு கலண்டே வரவே வராது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பாக்ஸில் லெமன் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்லலாம் போட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லெமன் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா சில நேரம் காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு பாக்ஸை வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2ஆக கட் பண்ண பாக்ஸை மறுபடியும் நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது 4 பீசஸாக இருக்கும். சமமாக இல்லை அப்படின்னா மறுபடியும் இதை லைட்டாக வந்து கட் பண்ணி சமப்படுத்தி வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஊசி குத்தி நான் நூலு கொறுத்து வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4ஐயும் நம்ம இதில் ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸாக உள்ளே வந்து 4 இருக்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்செல்லாம் கம்மல் நிறையா வச்சுருப்போம். அந்த மாதிரி கம்மல், செயின் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து ஹேண்ட்பேக்கு இதை அப்படியே தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயும் வச்சுட்டு தேடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கம்மல் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கடையில் அதிகமாக காசு கொடுத்து பாக்ஸ் வாங்கணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலே போதும். கம்மல், வளையல், செயின் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இது நவளவே நவளாது. தூக்கி தூரப்படக்கூடிய இந்த பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ₹1 செலவு இல்லாமல் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.